இங்கு மனிதர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள், மனங்கள் சந்திப்பதில்லை. இங்கு மனிதர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள், மனங்கள் சந்திப்பதில்லை என்று ஒருவர் சொல்லிவிட்டு செல்கிறார். நான் வாழ்ற இந்த ஒரு காலம் மற்ற காலங்களை போன்றது அல்ல. ஏன்? நான் முதலே சொன்னேன், எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, இந்த லீவு நாள் கோடை விடுமுறை என்றாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சித்தி வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு தங்கிட்டு 2 நாள் சாப்பிட்டு சினிமாவுக்கு போயிட்டு அங்கெல்லாம் ஜாலியாக இருந்துட்டு அவங்க இங்கே வருவாங்க, நாம் அங்கே போவோம். அப்படியான ஒரு சந்திப்புகள் இன்னும் பசுமரத்து ஆணி போல் எனக்குள்ளே புதைந்து இருக்கு, உங்களுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்களாம் கூட ஊருக்கெல்லாம் போயிட்டு தாத்தா பாட்டியோட விளையாடி அந்த மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. நாம் ஒரு காலத்தில் இருக்கிறோம், இது ஒரு தகவல் புரட்சி காலம். நிறைய சந்திப்புகள், அலைபேசிகள், முகநூல்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இமெயில் என்று எங்கேயோ இருக்கிற யாரோடு முகம் தெரியாத மனிதரோடலாம் இன்னைக்கு நம்ம சந்திப்பு நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரிக்வஸ்ட் தானே, லைக்கு, நிறைய லைக்கு, அப்படியே நீங்கள் சேட்டு, அப்படியே நிறைய பேரோடு யாருன்னே தெரியாத மூஞ்சை இப்போ ஃபேக் ஐடிலாம் நிறைய பேர் கிரியேட் பண்ணுறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திப்புகள் அதிகமாக எல்லாம் நிறைய பேர், இத்தனை பேர் என்னுடைய கான்டாக்டில் இருக்காங்க, இத்தனை பேர் லைக்கில் இருக்காங்க, இத்தனை பேர் என் ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, அப்படிலாம் இன்னைக்கு பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தை நாம் இருக்கிறோம். யோசிச்சு பார்த்தீங்க, இன்னைக்கு இந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மான் சந்திப்பு பல மணி நேரங்கள் யாரோ ஒருவரோடு அலைபேசியில பேசிக்கொண்டிருக்கிற நாம் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு 10 நிமிஷம் பேசுவதற்கு 10 முறை நான் எவ்வளோ ஈரமா கொஞ்ச நேரம் என்னம்மா சாம்ம அப்படின்னு மூஞ்ச காட்டுற ஒரு காலகட்டம் தானே. நான் சொல்ல தப்பா ரைட்டா? கரெக்ட் தானே? உண்மைதான். உலகினுடைய மூளை முடுக்கல அங்க இதாயிடுச்சு, இங்க தண்ணி வந்துருச்சு, இந்த இடத்துல பாம்பு போட்டான், இங்க செத்து போயிட்டாங்க, எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா உலகின் மூளை முடுக்குல நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் கையில இப்போ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற நாம், பக்கத்தில் இருக்கிற இந்த வீட்டில் இருக்கிற கணவனோ, வீட்டில் இருக்கிற மனைவியோ, அல்லது என் பிள்ளைகளோ, அவளுக்கு என்ன வேணும், அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்க என்ன பிரச்சனை, அதை பற்றி சிந்திப்பதற்கும் நினைப்பதற்குமாக நேரமே இல்லாமல் கூட இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்றேன், இந்த சந்திப்புகள் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் நம்முடன் இருப்பவர்களுடைய வாழ்விலே கொடுக்கிறோமா அப்படின்னா பலமுறை இல்லை என்பதுதான் தெளிவான பதிலாக இருக்கிறார். அப்பதான் யோசிச்சு பார்த்தீங்க, இந்த விழா நமக்கு என்ன ஒரு வாழ்க்கை வரலாற்று வாழ்க்கையினுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது இப்படிதான் நான் யோசிக்கிறேன். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் மிக அழகாய் சொல்லுகிறார், இருவருடைய சந்திப்பு, ஒரு மனிதர் நானும் இன்னொருத்தரும் சந்திக்கிறோம் என்றால் அந்த சந்திப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா? நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, ஏதாவது பங்குல, அன்பியத்தில், வேலை செய்கிற இடத்துல, அல்லது ஒரு தொடர்பில் யாரையாட்டும் நீங்கள் இருப்பீங்க. அவங்கள நம்ம சந்திக்கும் போதே அந்த சந்திப்புகள் நமக்குள்ளே, நம்ம வாழ்விலே ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். 2 கற்களை வைத்துக் கொள்ளலாம். அப்படி யோசிக்கிறேன், 2 கல் பக்கத்தில் இருக்கு. அந்த கற்கள் பக்கத்தில் இருப்பதால் எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படிதான் இருக்க போகுது. ஆனா 2 வர்ணங்கள் சொல்றான், 2 வர்ணங்களை ஒன்றாக கலக்கிற போது ஒரு புதிய வர்ணம் பிறக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க, இன்னைக்கு 2 மனிதருடைய சந்திப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். இன்னைக்கு அன்னை மரியாளுக்கு அருள்மிகு பெற்றவரை வாழ்க அப்படின்னு வானத்தூதர் சொல்றார். தெரியும், அதை கேட்கிறாள். கேட்ட பிற்பாடு அதே வானத்தூதர் சொல்றார், வயது முதிர்ந்த குழந்தை பெற முடியாத எலிசபெத், அவனுடைய உறவினர் எலிசபெத் அம்மாளும் கருத்தரித்திருக்கிறார். வசனம் மிக அழகாய் நான் வாசிக்க கேட்டோம். பார்த்தீங்கன்னா அன்னை மரியாள் அவ செல்கிறார். அந்த சந்திப்பு எப்படியான ஒரு மகிழ்ச்சியை
அவர் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். யார்? எலிசபெத். இந்த அம்மாவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, பெண்களின் ஆசி பெற்று வயிற்று வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அப்படி என் தாய், என் குழந்தை, என் வயிற்றுள்ள குழந்தையும் பீருமுகையான் துள்ளிற்று அப்படின்னு சொல்லி அங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் இருவருக்கும் இடையே ஏற்படுவதை பார்க்கிறோம். அன்னை மரியாள் ஒரு கர்ப்பிணி, அந்த அம்மா வயது முதிர்ந்தவள், அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க இருக்கிறாள். அப்ப இவள் அவளை சந்திக்கிறார், அவள் இவளுக்கு சந்திப்பதை பார்க்க அந்த உள்ள ஏற்படுகிற உன் குரலைகளின் மகிழ்ச்சியால் நான் துள்ளி குதித்தது, என் வயிற்றில் குழந்தை பேருவகையால் துள்ளி குதித்தது அப்படின்னு சொல்றான். நீங்க நிறைய நேரங்களில் பாருங்களேன், இப்போ நிறைய நான் இது அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் சொல்ல எனக்கு உரிமை. நான் சில பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவேன். நான் கேருங்க முயற்சி நன்றி சென்று வருகிறேன். அந்த வீட்டுக்கு போகலான்னு தெரியும். சில பேர் நம்ம சந்திக்கும் போதே வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மக்களுங்க டீ சாப்பிட்டீங்க, காஃபி சாப்பிட்டீங்களா, என்ன வேணும். அந்த சந்திப்பு நமக்கு அடுத்த முறை பேசணும், இன்னும் உறவை வளர்த்து கொள்ளணும், அப்படி என்ற உறவை ஏற்படுத்தணும். சில பேர் பார்த்தாலே அப்பா ஏண்டா வந்தீங்க, எப்போ போறீங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஊருக்குலாம் போனீங்கன்னா அப்போ இறங்கியிருப்போம், வந்தனையும் எப்போ கிளம்புறீங்க, நாளைக்கு போயிடுறோம். அப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருகை, நம்முடைய சந்திப்பு அங்க ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தவே இல்லை, அங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் சந்திப்பு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதான் ரொம்ப அழகா அன்னை மரியாள் பாடி அந்த பாடலை பாங்களேன், ரொம்ப ஆண்டவரை எனதெல்லாம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த அழகா விவிலியர்கள் சொல்றாங்க, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பு. நான் இதை ரொம்ப முறை யோசிச்சிருக்கேன். சந்திக்கவில்லை என்றால் இப்படி ஒரு புரட்சி பாடலை, மகிழ்ச்சி பாடலை அன்னை மரியாள் பாடிக்க முடியாது. அப்ப அந்த சந்திப்பு ஏற்படுத்திய தாக்கம், அந்த சந்திப்பு ஏற்படுத்திய மாற்றம், அந்த சந்திப்பு ஏற்படுத்திய மகிழ்ச்சி, அன்னை மரியாள் இப்படியான அற்புதமான ஒரு பாடல். அப்ப இன்னைக்கு முதல் செய்தியா நாம் எடுக்கிறது, இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் எவ்வளோ பேரை அப்படியே பார்ப்போம். நான் அதிகமாக சொல்லுதான், நான் கூட யோசிச்சு பார்த்தேன். ஒரு நாள் உட்காந்தேன், என்கிட்ட 850 கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கு, நம்பர். எத்தனை பேர் பேசிருக்கேன் தெரியல. நான் ஒரு ஃபாதர் தானே, பல பேர் பேசினதே இல்லை. எதுக்கு சும்மா வச்சுக்கணும், டெலீட் பண்ணிடலாம் கூட பார்த்தேன். ஆனால் வச்சுக்கணும், எது அவசரம் தேவைப்படும். ஏன்னா எங்கெங்கேயோ எந்தெந்த பங்கில் இருந்தேன், அவங்களாம் ஃபோன் பண்ணுவான். பாருங்களேன், பல முறை நான் பலரும் தொடர்பே இல்லாமல் இருக்கிறேன். நான் சொன்னேன், இந்த தகவல் புரட்சி ஈஸியாக தொடர்பு கொள்ள வைக்கிறது. அப்போ நம்ம நிறைய பேர் தொடர்பே இல்லை. அப்போ தொடர்பு இல்லை என்னாச்சு, சந்திப்பே இல்லை. இப்படி ஆயிட்டீங்க, ரொம்ப குண்டாந்தீங்க, ரொம்ப இழைச்சிட்டீங்க, சுகர் வந்து ஃபாதர், ரொம்ப அழகா இருந்தீங்க ஃபாதர், வெள்ளையா இருந்தீங்க, ரொம்ப கருப்பாயிட்டீங்க ஃபாதர். சரி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அதோட முடிஞ்சிச்சு, ஹாய் பாய். நீ அப்படி இல்லை. நம்முடைய சந்திப்புகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஒரு சில பேர் சொல்லலாம், நம்ம ஒருத்தரை மிஸ் பண்ணாம அந்த இடத்துல நம்ம சந்திக்கும் போது இந்த மாதிரி ஒரு மனிதரை சந்திச்சு என்ற ஒரு தாக்கத்தை நாம் ஏற்படுத்தணும். இங்க அழகா நீ பார்த்தீங்கன்னா அன்னை மரியாளுடைய சந்திப்பு எலிசபெத் அம்மாளுக்கு மகிழ்ச்சியை தந்தது, அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சி. என் ஆண்டவரின் தாய், இந்த வார்த்தையை எலிசபெத் அம்மாள் தான் சொல்றான். அது வரைக்கும் யாரும் சொல்ல விவிலியத்துல. முதல் பகுதி. இரண்டாவது விஷயம் நான் யோசிச்சு பார்த்தேன், விரைந்து சென்றால். ரொம்ப அழகாக அன்னை மரியாளை கேள்விப்படுறா, உதவி செய்ய செல்கிறான். யாரு? நம்ம யார் உதவி செய்ய போறா? மரியா. உதவி செய்ய சென்றாளா, உதவி பெற பெற்றாளா? உதவி செய்ய, உதவி பெற்றாளா? ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. நான் தப்பா சொல்ல நினைச்சுக்காதீங்க. ஒரு கல்யாணம் ஒரு பிள்ளை ஒரு கருத்தரிக்கிறார். இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றாங்க, அறிவியல் பூர்வம். 3 மாதம் கருத்தரித்த அந்த 3 மாதம் அந்த பெண், அந்த தாய்மை பேர் அந்த பெண் ரொம்ப எதிர்பார்ப்பாலாம். ஒரு அப்பா, உங்களுக்கு தெரியும், அம்மா கூட பிறந்த அம்மா அல்லது தங்கை அல்லது கணவன், இப்படியாக எல்லாரும் அவளை கொஞ்சம் தாங்கணும், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அன்பு காட்டணும் அப்படின்னு அந்த உடல் ரீதியாக மன ரீதியான ஒரு விஷயமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப கேஷுவலாக சொல்கிறேன். சூசியை பிறகு இதை பற்றி எதுவும் தெரியாது, எனக்கு தெரியல. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அன்னை மரியாள் கருத்தரித்திருக்கிறாள். அவளுக்கு என்ன, இவருக்கு என்ன தெரியும், இவரு கல்யாணமே பண்ணல, இவர் சும்மா ஏற்றுக்கொண்டாள். அப்போ எந்த அளவு இவர் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருந்தார். நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருந்தார். ஆனால் அந்த ஒரு உள்ளுணர்வோடு
அவர் இருந்திருப்பாருன்னா வாய்ப்பு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இவள் ஒரு எலிசபெத்து கருத்தாங்கி இருக்கிறார், வயதானவர். இப்போ நம்ம வீட்டிலோட பார்த்தீங்கன்னா அம்மாங்க பொண்ணுங்க கல்யாணம் ஆகிட்டு வரும்போது அல்லது மருமக அதை தாய்மை பெறும்போது கொஞ்சம் நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா சாப்பிடணும், இப்படி பண்ணணும், அது பண்ணணும்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்களுடைய அனுசரணை, அவருடைய உடனிருப்பு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் யோசித்தேன், அன்னை மரியாள் அந்த அம்மாவை சந்திக்க போறா, இவளும் கருத்தரித்திருக்கிறா. அப்போ அங்கே போகும்போது எலிசபெத் அம்மாளுடைய கண்டிப்பாக அவங்களும் அவளுக்கு நிறைய இவ உதவி செய்கிறா, அவளிடமிருந்து இவளும் உதவியை பெற்றுக்கொள்கிறாள். அப்போ இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நம்முடைய மாண்பில் கூட இன்னைக்கு நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன், நான் இவங்களுக்கு உதவி செஞ்சேன். நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் அடுத்த உதவி செய்யலாம், நீங்களும் உதவியை பெற்றுக்கொள்கிறீர்கள். நியூயார்க் நாட்டில், அமெரிக்காவில் நியூயார்க் என்ற இடத்துல ஒரு டாக்டர் இருந்தாராம். அந்த டாக்டர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறார். உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் போனீங்கன்னா நிறைய வயதான இருப்பாங்க, நிறைய இடத்துல பிள்ளைகள்லாம் அம்மா அப்பா வச்சு பார்த்துக்க மாட்டாங்க, அவங்களாம் தனியாக ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இந்த தனிமையாக வாழ்கிற வயதானவர்களை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறார். தனிமை உணர்வு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, சில பேர் சும்மா ரொம்ப உடம்பு, அதனாலேயே நிறைய நோயெலாம் வந்திருக்கு. அப்போ அதை கூப்பிட்டு வச்சு ஒரு கொஞ்சம் குரூப்பை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்றாரு, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்கள் இந்த வயசான காலத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் டீச் பண்ணுங்கள், இங்கிலீஷோ மற்ற ஏதோ சயின்ஸோ கற்றுக் கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டில் போயிட்டு மருமகளுக்கு கொஞ்சம் கூடமான ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சது. சப்போஸ் இப்போ வீட்டில் காய்கறி வெட்டி தருது மாதிரி பண்ணுங்க. வேறு ஏதாவது நீங்கள் ஆலோசனை கொடுங்க, சில பேருக்கு ஏதாவது நீங்கள் நல்லா படிச்சுன்னா கொஞ்சம் யாருக்காவது கவுன்சிலிங் மாதிரி கொடுங்க சொல்லி அந்த குரூப் என்ன பண்ணுற வயதானவர்களை அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறார், அவங்கள வந்து பயன்படுத்துகிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் 2 மாதம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வயதானவர்கள், நான் சொன்னேன் பார்த்தியா, நான் வயசாச்சு சீக்கிரம் செத்து போனேன், என்னத்த வாழ்ந்து என்ன பண்ணும், அப்படிப்பட்டவர்கள் அந்த ரிசர்ச் சொல்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்கா, நிறைய பேர் சொல்கிறாங்களாம் இன்னும் உத்வேகத்தோடு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தனிமை உணர்வு இல்லை, வயதானவர்கள் நாங்கள் வயசாயிடுச்சு முறிஞ்சு போச்சு கன்றங்கி போனோம் அப்படின்ற எண்ணம் ரொம்ப குறைஞ்சு போச்சான். இன்னைக்கு அது உண்மையிலும் உண்மை நான் சொல்வேன். அவைதான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நான் வந்து அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுக்கு விரைந்து சென்று உதவி செய்தால், அதே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவிலிருந்து உதவியை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நாம கூட நிறைய நேரங்களில் பலருக்கு உதவி செய்ய, அசசியா மிக அழகாய் சொல்றார், பெறுவது அல்ல தருவது தான் சிறந்ததுன்றார். பெற்றுக்கொள்வது, நான் கொடுப்பது, நீங்க கொடுங்க திருப்பி உங்களுக்கு கிடைக்கும், நீங்க உதவி செய்யுங்க, கண்டிப்பா அந்த உதவி உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். அவன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு ரொம்ப அழகான இந்த அன்னை மரியாளுடைய அந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் சந்திப்பு ஏற்படுத்திய அந்த உறவு, மகிழ்வு, தாக்கம். இங்க பாத்தீங்கன்னா உதவி பெறுவதோடு மட்டுமல்ல, அதை நாம் கொடுப்பதோடு மட்டுமல்ல, அதை நாமும் கூட பெற்றுக்கொள்கிறோம். இதே ஒரு சிந்தனை நமதாக்கி கொண்டு நாமும் கூட உறவை பேணுகின்றோம். நம்முடைய சந்திப்புகள் வெறுமையான சந்திப்புகளாக அல்ல, மாறாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திப்புகளாக, நாம் செய்கிற சிறு உதவிகள் கூட நமக்கு மீண்டும் அது கிடைக்கும். எனவே இந்த உதவிகளை நாம் பெருக்கிக் கொள்ள அருள் வேண்டும்.